கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுதும் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அன்பானவர்களே, 4ஐயும் நாம் வாசிப்போம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இன்றைக்கு பாவம் என்றால் என்ன? யார் பாவி? நாம் பாவம் செய்கிறோமா அப்படின்றதுல பலவிதமான கேள்வி நமக்குள்ளே உருவாகும். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய வசனத்தை நாம் மீறி நடக்காதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, அவரிடத்தில் பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. சில வேளையில சொல்லுவான், நீ கிறிஸ்தவனாய் இருந்து, நீ வேதத்தை வாசித்து, நீ ஜெபித்து, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் எப்படிப்பட்ட பாவ காரியங்களை நீ செய்கிறாயே, கர்த்தரும் கூட இருக்கிறாரா அப்படின்னு கர்த்தரை அறியாதவர்கள் நம்மை கேட்பது உண்டு. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சரியாய் சொல்லுகிறது, நீங்கள் கவனியுங்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்னால், இன்னும் என்னால இந்த பாவத்தை விட முடியல, இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட முடியல அப்படின்னு உன் வாழ்க்கையை, உன் ஜீவியத்தை நீ ஜீவித்து கொண்டிருப்பாயானால், சகோதரனே சகோதரியே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களுக்குள்ள இல்லை, கர்த்தரிடத்தில் நீங்கள் நிலைத்திருக்கவில்லை என்று சொல்லி. ஏனென்றால் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கர்த்தர் ஒருவேளை உங்களை கண்டிருப்பாரே ஆனால், ஒருவேளை கர்த்தரை நீங்கள் கண்டிருப்பீர்களே ஆனால், ஒருவேளை சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால், சத்தியம் உங்களுக்கு அறியப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருப்பீங்க. அப்ப இன்னும் இந்த பாவத்துல இருக்கிறோன்னு சொன்னா கர்த்தரை நீங்க காணவில்லை, கர்த்தர் உங்களை காணவில்லை, அவரை நீங்கள் அறியவில்லை, அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அன்பானவர்களே, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நீதியை செய்கிறவன் எப்படி தெரியுமா? அவர் நீதி உள்ளவர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி, நம் பாவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிற வேளையிலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கேட்போம், ஆண்டவரே அந்த மனுஷனை போல, அவனை போல எனக்கு வேலை தாங்க, அவனை போல எனக்கு வீடு தாங்க, அந்த மனுஷனை போல எனக்கு உயர்வை தாங்க, அவன் இப்படி வளர்ந்துட்டான், இந்த மனுஷன் இப்படி வளர்ந்துட்டான்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல காண்கிற இந்த ஆசீர்வாதத்தை அல்ல. அருமையானவர்களே, இன்னைக்கு நல்ல நீங்க கவனிங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறத போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ நீதி உள்ளவராய் இருக்கிறதை போல ஆண்டவரே நானும் என் வாழ்க்கையில உம்முடைய பிள்ளையாய் மாறி உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் நான் கழுவப்பட்டு நானும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அனுதினமும் கேட்டு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும்.
கீழே 8வது வசனத்திலே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏன்னா பிசாசுடைய வேலை ஆதி முதல் கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வது, பாவ காரியங்களை செய்வது, பாவம் செய்வது என்று சொல்லி இன்றைக்கும் வாழ்க்கையிலே இந்த பாவத்தை விட்டு ஓயாத, இந்த பாவத்தை விட மனதில்லாம ஒரு பாவமுள்ள வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருப்போமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லாரு, பிசாசினாலே உண்டானவன், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரிகளை உள்ளத்திலிருந்து உனக்குள்ளே இருந்து அழித்து உன்னை அவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய், உன் பாவத்திலிருந்து உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை அவரை போல நீதிமானாய் மாற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, ஆக நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீதியின் பாதையிலே நித்தம் நித்தம் நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.